Hi there, this is Shenoy of Shenoy's Easy English, welcoming you to the Spoken English through Tamil class. நாம் தமிழ் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் போ என்ற வினைச்சொல், அதாவது ஆங்கிலத்திலே கோ, எவ்வாறு மாற்றம் அடைகிறது காலத்திற்கேற்ப, அதாவது ஐயுடன், வியுடன், நாங்கள், யூ, நீ ஒருமை, யூ நீங்கள் பன்மை, தே அவர்கள் ஆகியவற்றுடன் அது எவ்வாறு காலத்திற்கேற்ப மாறுபடுகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் ஹீ, அவன் அல்லது அவர், ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இங்கிலீஷை பொறுத்தவரை ஹீ என்பது அவன் அல்லது அவர் இரண்டையும் குறிக்கும். அது நாம் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து. அதாவது he is a good boy, அவன் ஒரு நல்ல பையன் அப்படி என்பது ஒரு சிறு பையனுக்கும், அதே he is a great leader, அவர் ஒரு மகத்தான தலைவர் எனவும் உபயோகப்படுத்தப்படும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இங்கு அவன் என்ற துணியிலேயே கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, நாம் கடந்த முறை ஐயை பார்த்து விட்டோம், வியை பார்த்து விட்டோம், யூ தே முடித்து விட்டோம். இப்பொழுது ஹீக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஹீ யுடன் இந்த கோ எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை பார்ப்போம். இங்கு முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், இப்பொழுது ஐயுடனும் வி, யூ எல்லாவற்றிலும் இந்த கோ ஆனது இந்த இடத்துல கோ என்றே வந்து கொண்டிருந்தது. ஐ கோ டு மார்க்கெட் டெய்லி, நான் தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறேன். வி கோ டு மார்க்கெட் டெய்லி, நாங்கள் தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறோம். யூ கோ டு மார்க்கெட் டெய்லி, நீ மார்க்கெட்டுக்கு தினமும் போகிறாய். யூ ப்ளூரல், அதாவது நீங்கள். யூ கோ டு மார்க்கெட் டெய்லி, நீங்கள் மார்க்கெட்டுக்கு தினமும் போகிறீர்கள். தே கோ டு மார்க்கெட் டெய்லி, அவர்கள் தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறார்கள். ஸோ இந்த இடத்துல எந்த மாற்றமும் வரவில்லை. ஆனால் ஹீ, ஷீ, இட் என்று வரும்போது அந்த இடத்தில் இந்த கோவானது கோஸ் என்று மாறிவிடும். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மாற்றம் தான் நிறைய பேர் தவறு செய்யும் ஒரு ஏரியா. நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், கோஸ் என்பது ப்ளூரலுக்கு தான் வரும் என்று நினைக்கிறார்கள். ஐரானிக்கலி ஆக்சுவலி கோஸ் சிங்குலருடன் தான் வருகிறது. ஹீ, ஷீ, இட்டுக்கு மாத்திரம்தான், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மாத்திரம்தான் வரும். அதை தயவு செஞ்சு ஞாபகம் வைத்துக்கொண்டு இப்பொழுது மேற்கொண்டு பார்ப்போம். ஓகே, ஹீ கோஸ் டு மார்க்கெட் டெய்லி, அவன் தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறான். அப்படி என்றால் ஹீயுடன் வரும் கோஸ், அவன் போகிறான் மார்க்கெட்டுக்கு தினமும் என்பதை உணர்த்தும். அதே போல he went to market yesterday, அவன் நேற்று மார்க்கெட்டுக்கு போனான். அப்பொழுது ஹீயுடன் வரும் went, அவன் போனான் என்பதை உணர்த்தும். அடுத்தது he is going to market, அவன் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். அதாவது ஹீயுடன் வரும் is going, அவன் போய் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. அவன் போய் கொண்டிருந்தான், அதை எப்படி சொல்லுவோம்? he was going to the market, அவன் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தான். அப்படி என்றால் ஹீயுடன் வரும் was going, அவன் போய் கொண்டிருந்தான் என்பதை உணர்த்தும். ஓகே, அவன் இப்போது மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான். அதை சொல்ல வேண்டும் என்றால் he has gone to the market, அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான். அதாவது அவன் இப்போ வீட்டில் இல்லை, அவன் போயிருக்கிறான் இப்போ மார்க்கெட்டுக்கு. ஸோ அவன் போயிருக்கும் நிலைமையை உணர்த்துவது he has gone.
அப்போ இந்த இடத்துலையும் மாற்றம் வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது ஐ ஹாவ் கான் டு பாம்பே, நான் பாம்பே போயிருக்கிறேன். we have gone to பாம்பே, நாங்கள் பாம்பே போயிருக்கிறோம். you have gone to பாம்பே, நீ பாம்பே போயிருக்கிறாய். you plural have gone to பாம்பே, நீங்கள் பாம்பே போயிருக்கிறீர்கள். they have gone to பாம்பே, அவர்கள் பாம்பே போயிருக்கிறார்கள். ஓ, இந்த செட்டுடன் have தான் வரும். ஆனால் he she it உடன் எப்படி இங்கு go என்பது கோஸாக மாறுகிறதோ இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஹேஷ் ஆக மாறிவிடும். இது இரண்டாவது மாற்றம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ he had gone to the market, அவன் மார்க்கெட் போய் இருக்கிறான். ஓகே, அதே அவன் போயிருந்தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் அவனை பார்க்க போயிருந்தேன், அவன் மார்க்கெட் போயிருந்தான், அது எப்படி சொல்வீங்க? he had gone to the market, அவன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தான். அப்படி என்றால் he உடன் வரும். had gone, அவன் போயிருந்தான் என்பதை உணர்த்தும். அதே அவன் நாளை திருப்பதி போக இருக்கிறான் என்றால் எப்படி சொல்லுவோம்? he will go to திருப்பதி tomorrow, அவன் நாளை திருப்பதிக்கு போவான். ஸோ அவ்வளோதான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான், இதில் என்னென்ன மாற்றம் போன சார்ட்டில் இந்த என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கேன், இங்கே தே இருந்தது, அதில் கோன் இருந்தது, இந்த இடத்துல கோஸாக மாற்றியிருக்கேன். ஆச்சுங்களா? அதே மாதிரி தே ஹேவ் கானாக இருந்தது, அந்த இடத்துல ஹீயை போட்டு இந்த ஹேஷாக மாற்றியிருக்கேன். இது ரெண்டு தான் மாற்றம் வருது. ஆச்சுங்களா? மற்றபடிக்கு எல்லாம் அதே தான். சொல்லப்போனால் இங்கே கூட தேன் இருந்த இல்லை, இந்த டீயும் ஒய்யும் எடுத்துட்டேன், வெறும் ஹீயை மாத்திரம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இது தமிழ் எழுதும்போது இதெல்லாம் மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஷீ இங்கே போட்டேன்னா இந்த சார்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே தான் என்ன ஆகும், இங்கெல்லாம் அவளா மாற்றணும், இதெல்லாம் போகிறாள், போனாள், போய்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் தமிழில் தான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. பட் ஆக்சுவலி இங்கிலீஷ் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நாம் போ என்ற வினை சொல்லுக்கு இது போட்டு காமிச்சிருக்கிறோம், இப்படி தான் மாற்றணுங்கிறத. அதே மாதிரி மற்ற நம்ம வினைச்சொல் என்ன இருக்கோ பேஸ் அதே தான், அதுக்கு அந்த மாதிரி அந்த வார்த்தை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.